13,200 கோடி மதிப்புள்ள சொத்தை தனியாருக்கு தாரை வார்க்க போகின்றதா திமுக அரசு? அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எச்சரிக்கை பதிவு. பேரன்பிற்குரிய தொப்பல் கொடி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க வேளாமர் கார்த்தி. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல் ஐகானை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம். கோயம்பேடு பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திற்கு மாற்றப்பட்டது முதல் சர்ச்சை எழும்பிய வண்ணம் தான் இருக்கு. கோயம்பேட்டிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டருக்கு அப்பால் கிளாம்பாக்கத்தில் இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருந்துச்சு. அங்கிருந்து சரியான போக்குவரத்து கோயம்பேட்டிற்கும் சென்னை மாநகருக்கும் ஏற்படுத்தப்படவில்லை என்று பொதுமக்கள் திமுக அரசு மீது கடும் குற்றச்சாட்டு அடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில அமைச்சர் சேகர்பாபு, சென்னை பெருநகர வளர்ச்சியினுடைய பொறுப்பையும் வகிக்கக்கூடிய சேகர்பாபு அவர்கள் கோயம்பேடு பேருந்து நிலையத்துல மல்டிபிளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் வரப்போகுது, பெரிய நவீன திட்டங்கள்லாம் வரப்போகுது என்று சொன்னவுடன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிரடியாக எந்த ஒரு திட்டத்தையும் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அமல்படுத்த விட மாட்டோம், இங்கே பசுமை பூங்காவை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதற்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்ன காரணம் என்பது வருங்கால சந்ததியினரின் நலனில் அக்கறை கொண்டு சொன்ன காரணம். சென்னை மாநகர் முழுக்க வெறும் கட்டிடத்தின் காடுகளாக, காங்கிரீட் கூடுகளாக மாறி போயிருக்குது. சுவாசிக்க கூட எதிர்கால சந்ததியினருக்கு காற்றை விட்டு வைக்காமல் இந்த சென்னை மாநகரை அழிச்சிடுவீங்களோ என்று அச்சப்பட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த பகுதியில் பசுமை பூங்காவை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வரார். இதை தொடர்ச்சியாக கடந்த ஒரு மாத காலத்தில் 2-3 முறை வலியுறுத்திட்டார். அது மட்டும் இல்லாம இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை பதிவினையும் வெளியிட்டிருக்கிறார். கோயம்பேடு பகுதி என்பது சுமார் 36 ஏக்கர்ல பறந்து விரிந்திருக்கின்றது. அதை சுற்றியும் பூங்கா பகுதி மற்றும் மார்க்கெட் பகுதி என்று ஏறத்தாழ 50 ஏக்கருக்கும் அதிகமான சுற்றளவு கொண்ட பகுதி. இந்த பகுதியினுடைய இன்றைய நில மதிப்பு மட்டுமே 13,200 கோடி இருக்கும் என்று தோராயமாக திட்டமிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த இடத்தை அபுதாபியை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்திற்கு தாரை வார்க்க திமுக துடித்துக் கொண்டிருப்பதாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எச்சரிக்கை பதிவினையிட்டிருக்கின்றார். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடந்த ஒரு வார காலத்திற்கு முன்பாகவே எச்சரித்திருந்தார். கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பசுமை பூங்காவை தவிர்த்து வேற எந்த ஒரு திட்டத்தையாவது அமல்படுத்த நீங்கள் நினைத்தால் மிகப்பெரிய போராட்டங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். மிகப்பெரிய அளவிற்கான போராட்டங்களை பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுக்கும் என்று எச்சரித்திருந்தார். சென்னை பெருநகரத்தில் ஏறத்தாழ 1.5 கோடிக்கு மேலான மக்கள் வசித்து வராங்க. அவர்களுக்கான அத்தியாவசிய தேவை எதையும் பூர்த்தி செய்யப்படல. அவர்களுக்கு தொற்றா நோய்னா என்ன, மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் உள்ளிட்ட தொற்றா நோயால் பாதிக்கப்படுறாங்க என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இந்த 1.5 கோடி மக்களுக்கு நடைபயிற்சி மேற்கொள்ள கூட இடம் கிடையாது. பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய காட்சிகளை பார்ப்பதற்கு கூட கண்கள் கொடுத்து வைக்கல. அப்படியான நிலைமையில தான் இன்னைக்கு சென்னை மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த வெறும் 50 ஏக்கர் நிலையத்தையாவது விட்டு வைங்க. பல மாநகரங்கள் அண்ணன் மேற்கோள் காட்டுறாங்க. லண்டன் மாநகரையும், வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாநகரங்களையும், ஏன் டெல்லி உட்பட பல மாநகரங்களை மேற்கோள் காட்டுறாங்க. பல மாநகரங்களில் 300 ஏக்கரும் 500 ஏக்கரும் என்று பசுமை பூங்கா அமைக்கிறாங்க. ஆனால் சென்னையில் அப்படியான இடம் இருக்கின்றதா என்றால் இல்லை. இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தை அதற்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று திட்டத்தை வகுத்து கொடுத்திருக்கிறாங்க. என்றைக்குமே பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்காக போராடுவது மட்டுமல்லாமல் மக்களுக்கு எந்த திட்டத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று வரைவு அறிக்கையும் கொடுத்து வரக்கூடிய கட்சி. நிழல் நிதிநிலை பட்ஜெட்டை வைத்துத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு அரசே இயங்கி கொண்டிருக்கின்றது. பாட்டாளி மக்கள் கட்சியோட நிழல் நிதிநிலை அறிக்கை பட்ஜெட்டையும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் விடுகின்ற அறிக்கையை வைத்துத்தான் இன்னைக்கு அரசு இயங்கிக்கிட்டு இருக்கு.